இன்னைக்கு நாம போக போற பயணம் சாதாரண ஒரு பயணம் இல்ல. தென்னிந்தியாவோட மிகவும் புனிதமான, சவாலான மற்றும் ஆபத்தான மலையேற்றங்கள்ல ஒன்னா கருதப்படுற அகத்தியர் மலைக்கு தான் நாம போக போறோம். கேரளாவின் போனாக்காடு காட்டுப்பகுதியில இருந்து நாம 3 நாளா இந்த மலையேற்றத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். 2வது நாளா நாம பேஸ் கேம்ப்ல இருந்து கிளம்பி அகத்தியரை பார்க்க போறோம். காலை வணக்கம். நம்ம இதுக்கப்புறம் கிளம்பி பொதிகை மலையில் அகத்தியரை பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல டிஃபன் சாப்பிட்டுடலாம். டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் கிளம்புவோம். நாலு பூரியும் கொண்டக்கடலையும் கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டுட்டு பெரிய பேகெல்லாம் இங்கேயே வச்சுட்டு தேவையான தண்ணீர் மற்றும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு உச்சியை நோக்கி கிளம்ப போறோம். இன்னைக்கு நாம போக போறது இந்த மலையேற்றத்தோட மிகவும் முக்கியமான சவாலான கடைசி 6 கிலோமீட்டர் பயணம். அட்டைப்பூச்சி தொல்லை நிறைய இருக்குது. ஆமா, இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் இது இருக்கு. மேல இருக்காது. தாண்டிய உடனே வெளியே பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்னதா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அதை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேல ஏற ஆரம்பிக்கலாம். இங்க இருந்து 6 கிலோமீட்டர் போகணும். 6 கிலோமீட்டர் போனோமா? Kilometers left to reach Agathya Falls. We are coming from. சூரிய ஒளியே இல்லாத மிகவும் அடர்ந்த காடு. அங்கே பாருங்க, மலைத்தேன் இதோ அங்கே இருக்கு. அங்கங்க சிறு சிறு ஓடைகள் பார்த்து காலை வைக்கணும். அந்த ஓடைகள்ல இருக்கிற கற்கள் வழுக்கி விட்டுடும். நல்லா பார்த்து மெதுவா அந்த ஓடைகளை கடக்கணும். அதுல பாத்தீங்கன்னா அட்டைப்பூச்சிகளும் நிறைய இருக்குது. நடங்க. அகத்தியர் நம்ம கூட இருக்காரு. எங்க நம்ம கைடை காணோம். பின்னாடி வராரு. அந்த முதல்ல வர காடு எல்லாமே ஷோலா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவும் செங்குத்தாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் வர கண்டென்ட் புரியலன்னா பார்ட் 1ல் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதோட கண்டினியூட்டியாக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை பாருங்க, முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா தகவலும் முழுசா புரியும். இங்க ரோடு கொஞ்சம் சமதளமா இருக்கு, கொஞ்சம் ஈஸியா இருக்கு நடக்கிறதுக்கு. இந்த குரூப் எல்லாம் பின்னால வராங்க. போயிட்டு விட நம்ம கைடு. அடுத்து நாம் 7 தொடர்ச்சியான கடுமையான வளைவுகளை கொண்ட செங்குத்தான பாதை கடந்து போக போகிறோம். இங்கே ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும், பார்த்து நிதானமாக நடக்கணும். நம்மளோட கைடோட அறிவுறுத்தல் படி அவங்க பின்னாலேயே நம்ம நடந்து போகணும். இதுதான் மூங்கில் காடுன்னு சொல்லுவாங்க. இந்த மூங்கில் காட்டில் நிறைய யானைகள் நடமாட்டம் இருக்கும். அதனால நம்மளோட வழிகாட்டி என்ன சொல்றாரோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போகணும். இங்கெல்லாம் அட்டைப்பூச்சி இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் வரும்போது. இப்போ சுற்றி அட்டைப்பூச்சியாக தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் அட்டைப்பூச்சி. ஒரு 2 நிமிஷம் என்ன மேலே ஏறிடுது. பாருங்க, भगवान बता
எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். பொதிகை மலை வந்திருக்கோம். பொதிகை மலைக்கு வந்திருக்கோம். நல்லா தரிசனம் பார்த்துட்டு போகலாம். அங்கே தான் போகணும். கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே தமிழ்நாடு கேரளா எல்லை குறியீடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா. இதை தாண்டி அப்படியே நடந்து போனோம்னா முதல்ல வர இடம் பொங்கலாப்பாறை. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. சுமார் 3.5 கிலோமீட்டர் நடைப்பயணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சேர்ற இடம்தான் பொங்கலாப்பாறை. இங்க இருக்கிற மலைகள்ல சின்ன சின்ன ஓடைகளா வந்து சேர்ந்து இங்க உருவாகிறது தான் தாமிரபரணி ஆறு. இதுதான் தாமிரபரணி உருவாகிற இடம். ஃபுல்லாக மிஸ்ட் எப்படி இருக்கு. அவளோட கேட்க அப்போ வாழ்ந்துருக்கான். கடினமான ஏதாங்க. இங்கு மரம் செடிகள் ஏதும் இல்லாததால கடும் காத்து சுழன்று அடிக்கும். காற்று நிறைய இருக்கு. இங்க அகத்தியரோட சீடர்கள் மற்றும் முனிவர்கள் தங்கியிருந்ததாகவும் இந்த உரல் போன்ற அமைப்புல மருந்துகளும் மூலிகை பொடிகளும் இடித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணி இதுதான் கடைசி. அதனால இங்கேயே நல்லா தண்ணீரை குடிச்சிட்டு நம்ம பாட்டிலில் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பாருங்க. இயற்கையாகவே மலையை வந்து ரெண்டா பொளந்து வச்ச மாதிரி ஒரு தோற்றம். இந்த மலை வந்து ரொம்ப காலமாக இதே ஷேப்லேயே கம்பீரமாக அப்படியே நிற்கிது. இந்த காடுகளில் மழை சிறு சிறு துளியாக தூறல் போட்டுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்குது. இங்கே ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மூச்சை இழுத்து விட்டு பொறுமையாக நடக்கணும். அவசரம் வேண்டாம். அங்கே பாருங்க, அதோ தூரத்தில் தெரிகிற ஒரு டேம் தான் காரையார் டேமு. இது ஐம்பொதிகை. இது வந்து நாகமலை. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் பொதிகை மலைக்கு போகிற வழி. இந்த ட்ரெக்கிங்கோட மிகவும் ஆபத்தான கிட்டத்தட்ட 80 டிகிரி செங்குத்தான பாறையில் வனத்துறை கட்டியிருக்கிற தடிமனான கயிறுகளை மட்டுமே பிடிச்சு நாம மேலே ஏறணும். கீழே பார்த்தா பெரிய பாதாளம். கைப்பிடி நழுவுனா ஆபத்து அப்படின்றதால நெஞ்சில் அகத்தியரை மட்டுமே நினச்சிக்கிட்டு கவனமாக மேலே ஏறணும். கடைசியாக கடல் மட்டத்தில் இருந்து 6200 அடி உயரத்தில் தென்னிந்தியாவின் சித்தர்களின் தலைவர் அகத்தியர் பெருமான் சிகரத்தை அடைஞ்சிட்டோம். சுத்திலும் மேகக்கடல், குளிரான காத்து, நடுவே அகத்தியர் விக்கிரகம் மிக பிரம்மாண்டமா இருக்கு. நாம இந்த 6 கிலோமீட்டர் ஏறி வந்த களைப்பு இந்த விக்கிரகத்தை பார்த்ததும் அந்த வலியும் வேதனையும் ஒரே நொடியில மறைஞ்சு போயிடும். நாங்க 2016 முன்னாலேயே ஒரு முறை வந்திருக்கோம். அதோட வீடியோ தான் இது.
நாங்களே அகத்தியர் விக்கிரகத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை செஞ்சிருக்கோம். அந்த கிளிப்பு இதுதான். உச்சி பகுதியில் மிக குறைந்த இடம் இருப்பதாலும் பலத்த காற்று வீசுவதாலும் வனத்துறை அதிகாரிகள் அதிகபட்சமாக 20 முதல் 30 நிமிடங்கள் மட்டுமே இங்கு நிற்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக 12:30 மணி அளவுக்கெல்லாம் கீழே இறங்க சொல்லிடுவாங்க. மேலே யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த அற்புதமான அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு சாகச பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.